உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் பதிவான வாக்கெல்லாம் நாளை எண்ணப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை எழும்பூரில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நாளைய தினம் வாக்கு எண்ணும் மையங்கள் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதுமே காலை முதல்ல பரபரப்பாகவே இருக்கும். இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதுமே சுமார் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூரில் தற்போது காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு மேற்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 14 மணி நேரமே இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது கடந்த 23ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில வாக்கு எண்ணும் தேதி என்பது மே 4ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அனைத்து வாக்கு பெட்டிகளும் சென்னையை பொறுத்தவரையில 3 மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே 62க்கும் மேற்பட்ட மையங்கள்ல இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரையில 1,00,000 காவல்துறையினரும், சென்னையை பொறுத்தவரையில சுமார் 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இந்த பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் சென்னை ராஜரத்னம் மைதானம், எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகிலிருந்து காவல்துறையினுடைய வாகன கொடி அணிவகுப்பு என்பது நடைபெற்று இருக்கிறது. இந்த கொடி அணிவகுப்பு என்பது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அசம்பாவிதம் போன்ற நிகழ்வுகள் நடந்தாலும் காவல்துறை தனது கடமையை செய்யும். அதற்கான தன்னுடைய படைபலத்தை காண்பிப்பதற்காக இது போன்ற கொடி அணிவகுப்பு என்பது நடத்தப்படும். குறிப்பாக வாக்குப்பதிவுக்கு முன்பாக ஒரு வார காலங்கள்ல அந்தந்த பகுதிகளில், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அணிவகுப்பு நடத்தப்படும் சூழ்நிலையில தற்போது வாக்கு எண்ணிக்கை என்பது நாளை நடைபெற இருக்கிறது. அதற்காகவும் தற்பொழுது இந்த கொடி அணிவகுப்பு என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையில 2 இடங்கள்ல இந்த அணிவகுப்பு என்பது நடைபெற்றது. குறிப்பாக எழும்பூர் பகுதியிலும் அதே போன்று வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணூர் விரைவு சாலை பகுதிகளும் இந்த அணிவகுப்பு என்பது இன்று தினம் நடைபெற்று என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட பாதுகாப்பு பணி என்பது லோக்கல் எல்என்டோன்னு சொல்லக்கூடிய சட்ட ஒழுங்கு போலீசார் அனைவரையும் உரிய ஆவணங்கள் வைத்திருக்கக்கூடிய முகவர்கள், பத்திரிகையாளர்கள், வேட்பாளர்கள் என அவர்களை முறையாக அவர்கள் ஆவணங்கள் வைத்திருக்கிறார்களா என்பதை உறுதி செய்த பின்னரே அனுமதிப்பார்கள். அதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஆர்ம்டு ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய ஆயுதப்படையினர், அதற்கு அடுத்த கட்டமாக துணை ராணுவ படையினர் இந்த ஸ்ட்ராங் ரூம், வாக்குப்பதிவு மைய இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் பகுதியை 24 மணி நேரம் கண்காணிக்கும் வகையில் அந்த சிசிடிவி கேமராக்கள், அதே போன்று சுழற்சி முறையில பாதுகாவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக துணை ராணுவ படையினர் தான் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சூழ்நிலை. நாளைய தினம் இன்னும் பாதுகாப்பு அதிகரிப்பு என்பது இருக்கும். குறிப்பாக பல்வேறு விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் உள்ளிட்ட எந்த விதமான எலக்ட்ரானிக் பொருட்களை உள்ளே எடுத்து செல்லக்கூடாது. பேனா, பேப்பர் மட்டும் எடுத்து செல்ல வேண்டும். சம்பந்தப்பட்ட தொகுதிகள், அதாவது பதட்டமான தொகுதி அல்லது வாக்கு எண்ணிக்கை என்பது பிரச்சனை வரக்கூடிய தொகுதி என சில தொகுதிகளை அடையாளம் காணப்பட்டு அந்த தொகுதி வாக்கு எண்ணும் மையங்கள்ல அந்த பகுதியில கூடுதல் பாதுகாப்பு என்பதும் காவல்துறை தரப்புல போடப்பட்டிருக்கும். பல்வேறு அரசியல் கட்சியினருடைய பிரதிநிதிகள் இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது இடம்பெறுவார்கள் என்ற அடிப்படையில வேறு ஏதும் ஆயுதங்கள் போன்ற விஷயங்களை அவர்கள் எடுத்து வருவதை தவிர்ப்பதற்காக முறையாக பரிசோதனை செய்த பின்னரே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என மிகுந்த ஒரு கடுமையான பரிசோதனைக்கு பிறகே இந்த வாக்கு எண்ணிக்கை பணி என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு சுற்றிற்கும் எண்ணக்கூடிய அந்த டேபிள் என்பது மேசை எண்கள் போன்ற விஷயங்கள் என்பது அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் உறுதி செய்யப்பட்டு
முறையாக அந்த பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இரவு மொத்தமாக அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து முறையான வாக்கு எண்ணிக்கை என்பது நாளைய தினம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அதிகாலை முதலே தங்களுடைய அந்த வேட்பாளர்கள், முகவர்கள் என அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் என்பது அதிகரிக்கும் என்பதால் வாகன நிறுத்தம், அதே போல 100 மீட்டருக்கு முன்பாக எந்தவித ஆவணமும் இல்லாமல் வரக்கூடிய நபர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு முறையான பரிசோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதுதான் நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை போது பின்பற்றக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில ஒவ்வொரு தொகுதிக்கும் தனியான பார்வையாளர்கள், வெளிமாநில பார்வையாளர்கள் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பணியை மேற்கொள்வார்கள். வாக்கு எண்ணிக்கையின் போது ஏற்படும் குளறுபடிகள் அல்லது பிரச்சனைகளை உடனுக்குடன் உயரதிகாரிகளுடன் பேசி அதை தீர்ப்பது, அதற்கு உரிய ஆலோசனை வழங்குவது போன்ற விஷயங்களிலும் இந்த பார்வையாளர்கள் செயல்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.